அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம 110வது இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 109 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தி இருக்கிறோம். கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள், வாக்காளர்கள் இதை சமூக வலைதளங்கள்ல பார்த்திருக்காங்க. அவர்களது ஆதரவை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க. இப்ப அதிமுக வருகிற இந்த அக்டோபர் 17 பார்த்தீங்கன்னா ஓராண்டு காலத்துக்கு 50வது ஆண்டை பொன்விழா ஆண்டை நம்ம நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பொன்விழா ஆண்டுல நம்ம செய்ய வேண்டியது என்ன, இதை எப்படி நம்ம இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு, தொண்டர்களது நலனுக்கு இதை நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது. இப்ப இவர்கள் இபிஎஸும் ஓபிஎஸும் நல்ல அரசியல் தெரிந்தவர்களாக இருந்திருந்தால் 2 நாளைக்கு முன்பாக பார்த்திருப்பீங்க, குடியரசுத் தலைவர் அதாவது ஜனாதிபதி கலைஞர் அவர்களது படத்தை சட்டமன்றத்துக்கு 100வது ஆண்டு விழா என்று சொல்லி அதை திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டு ஜனங்கள் மத்தியில திமுக அதிமுக என்கிற ஒரு எதிர்துருவ அரசியல் தான். திமுகவுக்கு போட்டியாக அதிமுக, அதிமுகவுக்கு போட்டியாக திமுக. அப்போ உடனே அடுத்த நாளே இவங்க என்ன அறிவிப்பு வெளியிடணும்? அதிமுகவின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரது சிலைகள், படங்கள், அம்மாவோட சிலைகள், படங்கள், அதிமுக கொடி எல்லா தொகுதிகளிலும் எல்லா ஊராட்சிகளிலும் நாங்க ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறோம் என்று அதற்கு திமுகவுக்கு ஒரு போட்டியாக இவர்கள் அதை அறிவித்திருக்கணும். அதை அறிவிக்கல. ஒருத்தர் தேனியில உட்கார்ந்துருக்காரு, ஒருத்தர் சேலத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக என்பதே திமுகவுக்கு ஒரு மாற்றாக, திமுக அதற்கு மாற்று அதிமுக, அதிமுக அதற்கு மாற்று திமுக என்கிற அந்த இருதுருவ அரசியல்ல தான் தமிழ்நாடு கடந்த இந்த 2021 தேர்தல் வரை பயணித்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக வேணுமா வேண்டாமா, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்க, அதனால அதிமுக தாங்க வரணும் என்கிற அளவுல வாக்களித்துக் கொண்டு இருப்பாங்க. ஆனா இப்ப புதுசா ஒரு சக்தி என்னன்னா, மோடிக்கு ஆதரவு, மோடிக்கு எதிர்ப்பு என்கிற அளவுல வட இந்தியாவுல ஒரு அரசியலை இன்றைக்கு கட்டமைத்திருக்கிறாங்க. தமிழகத்திலும் அவர்கள் ஊடுருவ நினைக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டு அரசியல் களம் அவங்க நினைக்கிறது மோடியை ஆதரிப்பவர்கள், மோடியை எதிர்ப்பவர்கள் என்ற அளவுல அவர்கள் கட்டமைக்க நினைக்கிறாங்க. அப்ப அந்த திமுக கருணாநிதி எதிர்ப்பு ஆதரவு என்கிற அரசியலை அவர்கள் மழுங்கடிக்க பார்க்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ துரதிர்ஷ்டவசமாக இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்கள் அதை உணராமல் பாரதிய ஜனதா கட்சி இடத்துல மண்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க குறிப்பா சமீபத்துல கூட பார்த்தீங்கன்னா இபிஎஸும் ஓபிஎஸும் டெல்லி சென்று பிரதமர் மோடி அவர்கள் இடத்துல சந்திச்சு சரணடைந்திருப்பாங்க. எதற்கு? வருகிற அதாவது இவர்கள் மீது இருக்கிற அந்த ஊழல் வழக்குகள்ல திமுக அரசாங்கம் இவர்களை கைது செய்து விடக் கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாப்பு தேடி அங்க சென்றிருக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க ரொம்ப சாதாரணமா நீங்க கிராமங்கள்ல பாருங்களேன், நீங்க ஒரு ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அங்க இருக்கிற எம்எல்ஏ போன் பண்ணி சொல்றாரு, அந்த போலீஸ்கார் என்ன பண்ண, உடனே கேஸை க்ளோஸ் பண்ணிடுவானா? அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டான், ஆனா எஃப்ஐஆர் அப்படியே வச்சிருப்பான். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சரியான நேரம் வரையில அந்த கைது நடவடிக்கையை தொடருவான். அப்ப மோடி என்ன நினைப்பாரு, உடனே இவங்க எல்லாம் ரொம்ப உத்தமர்களுப்பா, நீங்க இவங்க மேல வழக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா வழக்கும் எது வழக்கு இல்லைன்னு சொல்லிடுவாரா என்ன? அப்படி கொஞ்சம் பொறுங்கப்பா, அவசரப்படாதீங்கன்னு சொல்லுவார், அவ்வளவுதானே. இது பிஜேபி கொஞ்சம் வளர்க்கிற நிலையை எட்டுன உடனே மோடி என்ன சொல்லுவாரு, நீங்க அவங்கள எல்லாம் தூக்கிக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு. அல்லது திமுக அதற்கு முயற்சிக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதை தடுக்காது. ஏன்னா அப்ப அவங்க அந்த இருதுருவ அரசியலை எடுப்பாங்க. பிஜேபியா இந்துத்துவாவா திராவிடமா என்கிற அரசியலை அவர்கள் கையில் எடுப்பாங்க. இவங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், வேலுமணி இவங்கெல்லாம் எவ்வளவு நல்லவர்கள்னா, நீங்க சமீபத்துல எனக்கு ஒரு நம்மோடு பயணிக்கிற ஒரு அதிமுக தொண்டர் எனக்கு ஒரு இது அனுப்பிச்சாரு. அதாவது வேலுமணி கோயம்புத்தூர்ல பேசுற பொழுது என்ன சொல்லி இருக்காருன்னா, அதிமுக தொண்டர்கள் எல்லாம் சரி செல்ல தயாராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தேடி சரி செல்வதற்கு தயாரா இருந்தாங்க அந்த காலத்துல. அதிமுக துவக்க காலத்துல திமுக என்கிற அரசியல் சக்தியை வீழ்த்தி ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்குவதற்கு தியாகம் செய்தாங்க, சிறைக்கு போனாங்க, அடிதடி வெட்டு குத்து எல்லாத்தையும் பார்த்தாங்க.
நம்ம கிராமத்துல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன் விரல் சூப்புறவன் ஒருத்தன் அப்படிம்பாங்க. அதாவது இவன் கொள்ளையடிச்சு, இவன் சொந்த பந்தம், இவன் பினாமி, இவங்கிட்ட இருக்கிற கான்ட்ராக்டர், இவன் எல்லாம் அடிச்சு இவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு அதிமுக தொண்டன் எதுக்கு சரி செல்லணும்? இவன் தப்பு செஞ்சிருந்தான்னா அதுக்கு உண்டான வழக்காம வந்து சந்திச்சுட்டு போறான். அதுதான் அந்த தம்பி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. என்னுடைய வலைதளங்கள்லயும் நான் பதிவிட்டேன். அதாவது இவர்கள் செய்த ஊழலுக்கு, இவர்கள் செய்த குற்றத்திற்கு, இவர்கள் அடித்த கொள்ளைக்கு அதிமுக என்கிற கட்சியை, அதிமுக தொண்டனை இவர்கள் கேடயமாக பயன்படுத்த நினைக்கிறார்கள். இதை எந்த அதிமுக தொண்டனும் அனுமதிக்க மாட்டான். இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, இந்த இயக்க தொண்டன் அவர்கள் மீது ஒரு அபிமானத்தோடு இருந்தாங்க. அவர்களை ஒரு ஏற்றுக்கொண்ட அந்த தலைவர்களாக பயணித்தார்கள். அதனால வந்து அவர்கள் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது அதை தன்னுடையதாக, தன்னுடைய நல்லதாக, தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டாங்க. இது சசிகலா அவர்கள் சிறைக்கு போனாங்க, எந்த தொண்டனாவது என்ன ஏதாவது தீ குடிச்சிட்டாங்களா என்ன, இல்ல ஏதாவது பெரிய தமிழ்நாட்டுல கலவரம் நடந்துருச்சா என்ன, ஒண்ணுமே இல்லை, போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட காலில் விழுந்து வணங்கி எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியை டாடா காட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அதேதான் இவங்களுக்கு நடக்கும். இவர்கள் ஊழல் வழக்க சந்திச்சாங்கன்னா, சரிப்பா நீங்க போய் இந்த வழக்கெல்லாம் பார்த்து நல்லபடியா திரும்பி வாங்க, அது வரைக்கும் நாங்க இந்த கட்சியை பாதுகாக்கிறோம் என்று இந்த தொண்டர்கள் முடிவெடுப்பார்கள். இவர்கள் இந்த அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் இந்த கட்சியை பகடைக்காயாக இவர்கள் பயன்படுத்த முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இவர்களை காப்பாற்றும் என்கிற அந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் நிச்சயமா வந்து நடக்காது. திமுகவும் நிச்சயமா, திமுக ஒரு ஊழல் கட்சி என்று கடந்த காலங்கள்ல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் அம்மா அவர்களாலும் தமிழ்நாட்டு மக்களாலும் உருவகப்படுத்தப்பட்டிருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவர்களை ஊழல்வாதிகளாக சித்தரிப்பதற்கு. இவங்க ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது, உண்மையிலேயே தப்பு பண்ணவங்க தான். அப்படி முயற்சிக்கிற பொழுது நாம் அதிமுக தொண்டர்கள் என்ன செய்யணும், அது ஒரு வேலுமணி தப்பு செய்யறான், ஒரு தங்கமணி பண்ணலாம், ஓபிஎஸ் பண்ணலாம், சுகாதார விஜயபாஸ்கர் பண்ணலாம், எடப்பாடி பழனிசாமி பண்ணலாம், நீங்க அவங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்கப்பா என்று அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகள், அம்மா வழி வந்தவர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாக்கிற வழியில தான் செயல்படணும். அந்த வகையில இந்த 50வது ஆண்டு விழாவிற்கு நம்ம என்ன செய்யலாம், அதாவது ஒரு பல பேர் என்கிட்ட தெரிவிக்கிற கருத்துக்களை நான் ஒருமுகப்படுத்தி போட்டிருந்தேன். அதாவது எல்லா பகுதிகளிலும், எல்லா 234 தொகுதிகளிலும், முடிந்தா எல்லா ஒன்றியங்களிலும், எல்லா ஊராட்சிகளிலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 10 இடத்துல ஒரு கொடியேற்று விழாவிற்கு, அதாவது கொடிக்கம்பத்தை புதுப்பித்து புது கொடியேற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்கள், அம்மா அவர்கள் படங்களை வைத்து அந்த பகுதியில, அந்த ஊராட்சியில, அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம். ஓராண்டு காலத்துக்கு நம்ம இதை செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு தொகுதின்னு போட்டீங்கன்னா கூட 234 நாள் 234 தொகுதி ஆயிடும். அது போட்டீங்கனாலே ஒரு வாரத்துக்கு 4 தொகுதின்னு எடுத்தீங்கன்னா 52 வாரம் தொடர்ச்சியா நம்ம இதை வந்து செய்யலாம். இந்த இயக்கத்துக்காக ஒரு முழு நேரமாக பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னோடு பயணிக்கிற எல்லோருமே தயாராக இருக்கிறேன். அந்தந்த பகுதிகளில், அந்தந்த தொகுதிகளில் இருக்கிறவங்க ஒன்று கூடி ஒரு 10 இடத்துல, ஒரு நாள் ஒரு 10 இடத்துல அந்த நிகழ்ச்சி, அந்த தொகுதிக்கு பெருசா யாரும் இதுக்காக வந்து செலவே பண்ண வேண்டாம். ஒரு கொடிக்கம்பம், அதற்குரிய அந்த வர்ணங்கள் பூசப்பட்டு புது கொடி ஏற்றப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அந்த படங்கள், நம்ம இந்த இயக்கத்துக்கு அவங்க இதுல வந்து அவர்கள் ஆதரவாளர் இவர்கள் ஆதரவாளர்கள்ங்கிறதெல்லாம் இல்லை. எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள், அதிமுகவுடைய விசுவாசிகள் என்ற அளவுல நாம் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு, மக்கள் மத்தியில அதிமுக வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கு உரிய முயற்சியை நம்ம எடுக்கலாம். இது குறித்து யாரெல்லாம் கருத்து தெரிவிக்க விரும்புகிறீர்களோ ஒவ்வொருவரா, இன்னும் பல வெவ்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்க பேசலாம். அதிமுகவுடைய வளர்ச்சி, இன்றைய அரசியல் சூழ்நிலை என்கிற அளவுல பொதுவான உங்களது கருத்துக்களை இங்க இந்த தளத்துல வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். சார், யார் பேசுறீங்க? ராஜேஸ்வரன் பேசுங்க தம்பி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகால இருந்து பேசுறேன். பேர் ராஜேஸ்வரன். பேசுங்க. சார், நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார்.
ஆக்சுவலா ஒரு கிளை செயலாளர்ல இருந்து அதுக்கு மேல ஒரு ஒன்றிய செயலாளர் லெவல்ல, இல்லைன்னா ஒரு சட்டமன்ற லெவல்ல ஒரு ஒன்றிய பெருந்தலைவர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இவங்க முன்னாள் இந்நாள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இந்த ஆட்சிக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க முதற்கொண்டு எல்லாருமே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே தங்கள் பதவிகளையும் சொத்துக்களையும் பணத்தையும் சம்பாதிக்கிறதுக்கும் இருக்கிறத காப்பாத்திக்கிறதுக்கும் வேற கட்சியில மாறி போற நிலைமையில இருக்கிற இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால அரசியலுக்கு மேல ஒரு மக்களவை உறுப்பினராக இருந்து, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, ஒரு அதிமுக நிர்வாகத்துல ஆட்சியில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த நீங்க இவ்வளவு செல்வாக்கும் மக்கள் ஆதரவும் உங்கள் ஏரியா மட்டும் இல்லாம எல்லா ஏரியாவிலையும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஆளா ஒரு அதிமுக கட்சியில ஒரு பெரிய நிர்வாக பொறுப்புல இருக்கிற நீங்க இன்னும் வேற கட்சிக்கு போய் நான் இருக்கிற சொத்தை பாதுகாத்துக்கணுமோ, இல்லைன்னா அதிகமா சம்பாதிச்சுக்கணுமோ, இல்லைன்னா என்னோட பேர குழந்தைங்க எங்க பரம்பரைகள் வசதியா வாழ்றதுக்கு நான் இப்பயே இருக்கும்போதே எந்த செல்வாக்கு இருக்கும்போதே நான் பல பணங்களை தேடிக்கணும்னு ஒரு ஆவல் இல்லாம நான் என்னை உருவாக்குனேன், நான் இருங்கினேன், நான் இந்த இவ்வளவு நாள் நான் இதுல இருந்த என்னை உருவாக்குன இந்த கட்சியை நான் மீட்டெடுக்கணும்னு நீங்க போராடுறீங்க பாத்தீங்களா? உங்க மன திறமையும் அந்த ஆர்வத்தையும் நாங்க உந்து சக்தியா நினைச்சு உங்களை முன்னுதாரணமா நினைச்சு நாங்க பயணிக்கிறோம் சார். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு நல்லவர் வழியில ஒரு நல்லவர் பின்னாடி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன ஆறுதல் மகிழ்ச்சி இருக்கு சார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட. வேற ஏதாவது சொல்லணுமா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார், இப்ப கொஞ்சம் இதா இருக்கும் போதும் இந்த 3வது தடவை ஏடிஎம்கே தோற்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்களையோ இல்ல மாற்று அந்த சமுதாய ரீதியான கட்சியோ இல்லைன்னா பொதுவான கட்சியோ இல்ல மாநில கட்சியோ தேசிய கட்சியோ இப்படி எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண அடிப்படை தொண்டனா அடிப்படை மக்களா ஓட்டு போடுற ஒரு குடியுரிமைவாதியா யார்கிட்ட கேட்டாலுமே 3வது முறை இந்த கடந்த முறை எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோற்றதுக்கு காரணம் என்னன்னு சில காரணங்களை சொல்லிடுவாங்க சார். அதுல முழுமையான ஒரு 4-5 காரணங்கள் என்னன்னா, ஒண்ணு ஒரு நிரந்தர ஒரு வலிமையான ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை இல்லாத ஒரு காரணம். 2வது காரணம் பிஜேபி ஒரு தேசிய கட்சி அப்படிங்கறத அதை தள்ளி வைக்காம அதை நம்மள ஒரு பார்ட்னரா அதுல இணைச்சுக்கிட்டது, சந்தர்ப்ப சூழ்நிலைக்காண்டி தேவைகளுக்காண்டி நம்ம அதுல இணைச்சுக்கிட்டது ஒரு 2வது காரணம். அந்த மாதிரி ஒரு பாமர மக்களுக்கு கூட இந்த பிஜேபி கையில எடுக்கலன்னா ஏடிஎம்கே இந்த தடவை ஆளுங்கட்சியா வந்திருக்கிறோம், இல்லாட்டினா இவங்க ஒரு வலிமையான ஆளுமையா நிர்வாகத்தை ஒரு முன்னிறுத்திருந்தாங்க ஒரு 4 வருட காலத்துல அப்படின்னா திரும்பி ஏடிஎம்கே வந்திருக்கும். இல்லாட்டினா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கூட்டணிகளை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளோட கூட்டணியை இன்னும் வலுப்படுத்திருக்கலாம். இல்லைன்னா மற்ற கட்சிகளை அதுல நம்ம கூட்டணிக்கு அணைச்சிருந்தா அவங்கள ஒரு சீட்டு விஷயத்திலயோ மற்ற விஷயத்திலயோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா இந்த முறை ஒரு திரும்பவும் மீண்டும் 3வது முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாமர மக்கள் எல்லாரோட மொத்த கருத்தும் நான் நினைக்கிறேன் சார். அது உங்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாகவே இந்த தேர்தல நம்ம எப்படியும் ஆட்சிக்கு வரமாட்டோம், அப்ப நம்ம அந்த அமைச்சர்களை பொறுப்பாளர்களை ஊழல் வழக்குல இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி உதவி நமக்கு தேவை, அதனால அவர்களே இணைத்துக் கொள்ளுவோம்னு நினைச்சிட்டாங்க. இவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இல்லாம இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் அதிமுக ஆளுகிற கட்சியாக வந்திருக்கலாம். அதை இவர்கள் தவறிவிட்டார்கள். அது கூட இவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த கள நிலவரம், கள யதார்த்தம், தொண்டர்களோட அந்த ஒரு ஒருங்கிணைப்பு என்பது இவர்கள்ட்ட இல்ல. அப்ப இவர்கள் சுயநலத்திற்காக அந்த கூட்டணி சேர்ந்து இவர்களை ஆட்சியில இருந்திருந்தா உங்க மேல இந்த வழக்கிலே கூட வராது இல்ல. அது ஏன் போய் வழக்கு வந்தா காப்பாத்திக்கிறதுக்குன்னு நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னா ஆளுகிற கட்சியாக அதிமுக வந்திருக்கலாமே. அவர்கள் புரிந்து கொள்ளல. அதனால ஏற்பட்ட தோல்விதானே ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தொண்டர்கள் அந்தந்த பகுதிகளில் இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வலிமையாக வச்சிருக்கிறாங்க. அதை இவர்கள் பயன்படுத்துறதுக்கு தவறிவிட்டாங்க. கண்டிப்பா சார், நீங்க சொன்னது 100% உண்மை.
மேற்படி இந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு பழமொழி சொல்றேன் சார், ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலை அவங்க பெரிய தலைவர், அவங்கள நான் விமர்சிக்க கூடாது, அது என் மனைவிக்கு எடுக்கிறேன். இருந்தாலும் வந்து ஒரு அதிமுக தொண்டனா ஒரு உண்மை வச்சா என் மன உறுத்தல்கள் இருக்குல்ல சார், அதனோட பிரதிபலிப்பத்தை இதை நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. மேற்படி வந்து இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்லாட்டினா ஒரு மக்களவை தேர்தலை போட்டியிடும் போது ஒரு 40 தொகுதியில போட்டியிடுற ஒரு போது இவங்க பண்ண ஒரு கூட்டணி உடன்படிக்கை, மற்ற கூட்டணியோட பேசினது செஞ்சது, அந்த தேர்தலை போட்டியிட்ட விதம், அதுக்கு இவங்க செலவு பண்ணது, இவங்க அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்காண்டி இவங்க என்னென்ன ஒரு முறையான ஒரு இது பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி. வணக்கம் சார். மஸ்கட்ல இருந்து விஜய் பாரத் பேசுறேன். மஸ்கட்ல இருந்து பேசுறீங்களா? பேசுங்க. ஆமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார், எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்கு சார். ஆக்சுவலா அந்த 10 நம்ம இதுல வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் கணிப்புப்படி வந்து ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே கணிக்கிறது அதான். அதாவது தமிழ்நாட்டோட தேர்தல் களம் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆனது அப்படிதான் கட்டமைக்கப்படுது, பிற்காலத்துல அதுதான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்புகள் எல்லாம் கணிக்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ இல்ல, அது எப்படி பின்னாடி வந்து பிஜேபியும் அதிமுகவும் இன்னைக்கு ஒரே கூட்டணியில இருந்தாலும் பின்னாடி பிஜேபி வந்து அதிமுக கபலீகரம் பண்ணிடும். அதாவது எதிர்காலத்துல இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு 2 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ வந்து தேர்தல் களம் வந்து பிஜேபிக்கும் இல்ல திமுகவும் பார்த்தா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கணிப்பு இருக்கு. அது எப்படி, அதை பத்தி உங்க கணிப்பு சொல்லுங்க. பிளஸ் வந்து என்னோட 2வது கேள்வி என்னன்னா வந்து, உங்களோட வீட்டு இல்ல திருமண விழாவில் வந்து தற்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்டாரு. அப்ப வந்து அவர் வந்து உங்களை வந்து திமுகவுக்கு வந்து நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி அவரு உங்கள்ட்ட கேட்டதா வந்து ஒரு இதுல படிச்சேன். அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும். இல்ல அது நீங்க போறது போது அது அவர் உங்களை அழைச்சதா ஒரு தகவல் இருந்துச்சு, அதுவும் படிச்சு. அது வந்து 2வது விஷயம். என்னோட 3வது கேள்வி வந்து, இப்ப சட்டமன்றத்துல வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட சிலையை வந்து திறந்து வச்சாங்க. அதுல வந்து அதிமுக வந்து பங்கெடுத்துக்கல. அது வந்து அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பங்கெடுத்திருக்கணுமா இல்ல எப்படிங்கிறது, அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. இல்ல, அதாவது இந்த சட்டமன்றத்துல கலைஞர் அவர்கள் பட திறப்பு விழா பண்ணுகிற பொழுது அதிமுக என்ன செய்திருக்கணும்னா, அவங்க சட்டமன்றத்துக்கு 100வது ஆண்டு விழா, அதனால வந்து கலைஞர் படம் திறக்கிறோம்னு சொல்றாங்க. அதிமுக என்ன செஞ்சிருக்கணும், தமிழ்நாடு முழுக்க அதிமுக துவங்கி 50வது ஆண்டு பொன் விழாவை நாங்க வந்து கொண்டாடுறோம், தமிழ்நாடு முழுக்க அதிமுக கொடியேற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்கள், அம்மா படங்களை வைத்து 50 ஆண்டு காலமா இந்த இயக்கத்துல ஒரு இடையில வேற கட்சிகளுக்கெல்லாம் போகாம தொடர்ந்து பயணிக்கிறவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம் என்று அறிவித்து இப்ப நம்ம செயல்படுத்துறோம்னா எதை மக்கள் விரும்புவாங்க சொல்லுங்க? கலைஞர் படத்தை சட்டமன்றத்துல திறந்ததையா, இல்ல நம்ம வந்து 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக உழைத்த தொண்டர்களை கௌரவப்படுத்துறோம், இந்த கட்சியினுடைய 50வது ஆண்டு பொன் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம்னு செய்திருந்தார்கள் என்றால் அதை விட இது பெரிய செய்தியாக இருந்திருக்கும், தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்கிற வகையில் அமைந்திருக்கும். ஒண்ணு. அப்புறம் 2வது பாத்தீங்கன்னா, அவரு தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என் பையன் கல்யாணத்துக்கு வந்ததை பத்தி நீங்க சொன்னீங்க. அதாவது பெண் வீட்டுக்காரங்க வந்து அவர் நடிகர் சத்யராஜ் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய மைத்துனர் பெண் தான் வந்து என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்தது. அப்புறம் உங்களுக்கு அவர்கள் திரு சத்யராஜ் அவர்கள்லாம் எந்த அளவுக்கு அந்த திராவிடம் திமுக அவர் முதல்ல புரட்சி அவர் வந்து கலந்துக்கிட்டது தப்பே கிடையாது. நான் உண்டானதே சொல்லிடுறேன். அதாவது அப்ப பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களையுமே நான் அழைத்தேன். அதாவது இப்ப பிஜேபியில இருந்து திரு முருகன் வந்திருந்தாரு, திருமாவளவன் வந்து வந்திருந்தாரு, சீமான் வந்து வந்திருந்தாரு, பாரிவேந்தர் வந்து வந்திருந்தாரு. எல்லா தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களையும் ஒரு அரசியல் நாகரீகம் கருதி அழைத்தாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம 2 பேர் இருக்காங்க பாருங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் திருட்டு பயலுங்க, பத்திரிக்கை கொடுக்க வர்றோம்பான்னா கூட பயந்து ஓடி கதவை சாட்டிக்கிட்டாங்க. இல்ல வேணாம் வராதீங்க, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு வந்து பயமா இருக்கு, பெருசா மீசியில வச்சிருக்கீங்க, ரொம்ப காரசாரமா எங்களை வந்து டிவில திட்டுறீங்க, இல்ல நாங்க வந்து வராதீங்கன்னு சொல்லி கதவை இறுக்கி தாள் போட்டு உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த அளவுக்கு நல்லவர்களா வந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த உறவுகளே உரிய
மற்றபடி அதுல எதுவும் அரசியல் வந்து இல்ல. இல்ல அவர் உங்களை அழைச்சது உண்மையா? ஸ்டாலின் வந்து உங்களை அழைச்சது உண்மையா? எல்லா கட்சிக்காரங்களுமே இப்ப நீங்க வந்து இவங்க வந்து கொங்கு மண்டலத்துல சார்ந்தவங்க, அவங்க திமுக பொதுவாகவே கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் வீக்கா இருக்குங்கிற இது அவங்களுக்கே தெரியும். சோ அதனால நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம்ல. இல்ல அந்த எதிர்பார்ப்பு எல்லா கட்சிக்குமே இருக்கும்ல. பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இருக்கும்ல. இப்ப நான் கூட ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க உங்களை கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்கல்ல. அப்படியெல்லாம் தப்பா கணக்கு போடாதீங்க. அவங்க வந்து அந்த மாதிரி கணக்கு போடாதீங்க. ரெண்டாவது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை அரசியல் ரீதியா கேட்டீங்க. அதாவது பிஜேபி திமுக என்கிற அளவுல இந்த அரசியல் களம் அமைகுது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து பேசுறாங்கன்னு சொன்னீங்க. நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கோட்டை. ஆமா, அந்த கம்யூனிஸ்ட் வெர்சஸ் காங்கிரஸ் என்ற அளவுல தான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தது. மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸை காலி பண்ணி கம்யூனிஸ்ட் வெர்சஸ் மம்தா பானர்ஜின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி வந்து அவங்களுக்கு அது ஒரு லாஜிக் இருக்கு. அவங்க காங்கிரஸ் பாரம்பரியத்துல வந்தவங்க. அத வந்து ரீப்ளேஸ் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. காங்கிரஸோட நீட்சியா கூட மம்தா பானர்ஜி வந்துட்டாங்க. அதனால அதுல எதுவும் இல்ல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா அங்க திட்டமிட்டு இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி காணாம போச்சு. இன்றைக்கு வெஸ்ட் பெங்கால்ல களம் வந்து மம்தா பானர்ஜி அமைச்சிட்டாங்க. நீங்க இது மாதிரி என்ன நான் லிஸ்ட் போட்டேன்னா பல மாநிலங்கள்ல அவர்களுடைய அந்த அரசியல் நகர்வுங்கிறதே உறவாடி கெடுப்பதுதான். நீங்க ரொம்ப எல்லாம் நம்ம உதாரணமே வேண்டாங்க. பக்கத்துல பாண்டிச்சேரி எடுத்துக்கங்க. 2021க்கு முன்னால அங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதேனும் ஒரு எம்எல்ஏ இருந்தாங்களா? அதிமுக இப்ப காணாம போச்சு. அவ்வளவுதாங்க. இதத்தான் அவர்கள் செய்ய முயற்சிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க முயற்சிக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறது தப்பு இல்லையா? ஒவ்வொரு கட்சியும் அவங்க சுயமா வளரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. நாம் கூட வர்றவங்களை விட நம்மோடு போட்டியாளர்களை விட அதிக வலிமை உள்ளவர்களாக நாம் வென்று எடுக்கணும். அவ்வளவுதானே? நீங்க வந்து நான் போட்டிக்கே வரலைங்க, பிஜேபி ஓடட்டும், நான் பக்கத்துல இருந்து அவங்களை கைதட்டி உற்சாகப்படுத்துறேன்னு சொன்னீங்கன்னா அப்ப களம் எப்படி அமையும்? திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் களம் அமையும். அது எங்க நடந்தது? பாண்டிச்சேரியில் அப்படித்தான் நடந்தது. அதிமுக நாங்க தனித்து களம் இறங்குறவங்க என்று மும்முனை போட்டியாக அங்க இருந்திருந்தா குறைந்தபட்சம் கூட்டணி ஆட்சியில அதிமுக பங்கெடுக்கிற அளவுல நம்ம ஒரு ஆட்சியை வந்து அமைத்திருந்திருக்கலாம். அப்ப இவர்கள் ஒதுங்கி நின்று கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வழி விட்டுட்டாங்க. அது ஏன் விடுறாங்க? டீல். அதாவது இவங்களுக்குள்ள ஒரு இப்ப கூட பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் நிறுத்தினா கூட கைது செய்வதற்கு தனிப்படை வந்துருச்சோ அப்படிங்கிற மரண பீதியில மரண பயத்துல வந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அந்த மென்டல் பிளாக்னு சொல்லுவாங்க இல்லையா, மனதளவுல நம்ம ஆட்சி பண்ணதுக்கு யாரு நம்மளுக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, திருப்பி நம்ம எல்லாம் ஆட்சிக்கு வர முடியாது, நிறைய மனநிலை அவங்களுக்கு வந்துருச்சு. வந்து நம்ம மேல வந்து ஊழல் வழக்குகள் எல்லாம் வரும். அப்படி வருகிற பொழுது நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் நம்மளை காப்பாத்தணும், அவங்கள கெட்டியா பிடிச்சுக்கலாம், அவங்க என்ன சொன்னாலும் சரி. அப்ப அதை என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வேணா பாண்டிச்சேரியில ஆட்சி அமைச்சுக்கோங்க இந்த முறை, நாங்க அதாவது பேக்கரி டீல்னு சொல்லுவாங்கல்ல, தெரியல உங்களுக்கு பேக்கரி டீல், அவ்வளவுதான். நீங்க பாண்டிச்சேரி இதுல பேச முடியாது இல்ல, பேக்கரி டீல் அவ்வளவுதான். பேக்கரி டீல் மாதிரி வந்து பாண்டிச்சேரியை கொடுத்துட்டாங்க. இப்ப அதற்கு பிறகுதான் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையாக அந்த நிலையை நாம் இந்த இயக்கத்துக்கு விடக்கூடாது. அப்ப இதுதான் நான் என்னோட துவக்க உரையில சொன்னேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கட்டமைத்தது. திமுகவுக்கு எதிரான அதிமுக எல்லா பொதுஜன மக்களுக்கும் தெரியுது, எல்லா மக்களுக்கும் தெரியுது. அதை அதிமுக தலைமையேற்று நடத்துற அந்த இரண்டு தலைவர்களுக்கு தெரியல. கலைஞரும் இல்ல, புரட்சி தலைவரும் இல்ல, அம்மாவும் இல்ல. அப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழு இந்தியா முழுக்க என்ன ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கிறாங்க? மோடியை எதிர்ப்பவர்கள், பிஜேபியினுடைய எதிர்ப்பாளர்கள் என்கிற அளவுல அந்த அரசியலை கட்டமைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப அதனுடைய பரிணாம வளர்ச்சியா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா நீங்க திரு அண்ணாமலை அவர்களை தலைவராக போட்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி திமுக என்கிற அளவுல பிஜேபியை எதிர்ப்பவர்கள், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு எதிரானது, திமுக அதற்கு எதிரானதுங்கிறத மாத்தி
பிஜேபி அதற்கு எதிரானது. திராவிடியன் பார்ட்டி தான் இங்க தமிழ்நாட்டு ஆண்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் மாத்தி இன்னைக்கு வந்து அதிமுக இப்ப நம்ம என்ன செய்யணும்? நாங்கள் திமுகவையும் எதிர்க்கிறோம், கூடவே மதவாத பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் நுழைய விடமாட்டோம் என்று நாம் பலமாக நின்றால் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் திமுகவா அண்ணா திமுகவா என்கிற அளவுல இருக்கும். நாம சோர்ந்து போய் நமக்கு ஒரு மன தெம்பும் மன துணிவும், தொண்டர்கள் போல இருக்கு, வாக்கு வங்கி இருக்குது, அதை துணிவோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல அம்மா அவர்களை போல வழி நடத்துகிற அந்த தலைவருக்கு உண்டான தகுதிகள் இவர்கள்ட்ட இல்ல. அதுதான் குறைய ஒழிய தொண்டர் பலமும் வாக்காளர் பலமும் மக்கள் ஆதரவும் நமக்கு இருக்கு. அப்ப திமுகவோட எதிர்ப்புங்கிறது நம்ம அண்ணா திமுகவுல உள்ள எல்லார் மனசுல ஊறி போனது. அது வந்து பெரிய ஆனா எதிர்த்து கூடவே நம்ம என்ன செய்யணும்? பாரதிய ஜனதா கட்சி ஆகாது, மதவாதம் ஆகாது, சாதியவாதம் ஆகாது, ஊழலுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்கிற அளவுல நாம் இந்த இயக்கத்தை கட்டமைத்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நுழைவதை நாம் தடுக்கலாம். கூடவே ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறலாம். அதிமுக ஆளுகிற கட்சியாகவும் திமுக எதிர்கட்சியாகவும் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த மதவாதத்தை தமிழகத்தில் நுழைய விடமாட்டோம் என்கிற அளவுல இந்த அரசியலை நாம் கட்டமைக்கணும். அதை நோக்கித்தான் நம்ம வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் சொல்றது இது நடந்துரும்னு அல்ல, அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா இப்படி நடக்கலாம். அதனால நாம் அவங்களோட பொதுவான கருத்து என்னன்னா, களம் ஆடுறது வந்து டிஎம்கே இருக்கணும், ஆள்றது டிஎம்கே இருக்கணும், இல்லாட்டி அண்ணா டிஎம்கே இருக்கணும் அப்படிங்கறது அவங்களோட கருத்து இருக்கணும். அப்ப அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. அந்த எச்சரிக்கையை நாம் எடுத்துக்கொண்டு அதிமுக தொண்டர்கள் ஒன்று திரண்டு நாம் இந்த இயக்கத்தை பாதுகாக்கணும். அதனாலதான் நம்ம வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 2018 இருந்தே நான் சொல்லிட்டு இருப்பேன், அதாவது பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி. இவங்க அந்த பிஜேபி பாராளுமன்றத்திலே நாங்க எதிர்த்து செயல்படுவோம் நான் தைரியமா சொல்றேன். சொல்லிட்டு வெளியில வர இவன் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பயம். இப்ப திமுக அந்த அளவுக்கு நல்ல அசுர பலத்தோட இருக்கிறதுக்கு ஒரே காரணமே வந்து அவங்க பிஜேபி எதிர்க்கிற ஒரு விஷயம் தான் வந்து டிஎம்கே இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கு. நாம கையில எடுத்து நின்னோம்னா திமுக கீழே போயிடும் இல்லையா? அப்ப நாம பிஜேபியையும் எதிர்ப்போம், திமுகவையும் எதிர்ப்போம். இதுதான் அம்மா வந்து மோடியா லேடியான்னு 2014 அந்த களத்தை கட்டமைத்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் 39 தொகுதியில வெற்றியை பெற்று ஆப்போசிட்ல இருக்கிற எதிரியை எப்ப வேணாலும் வீழ்த்தலாம், ஆனா கூடவே இருக்க எதிரியை நம்ம கண்டுகொள்ளணும்ல. ஆமா, துரோகியை நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடணும் அப்படிங்கிறது தானே. இதை வந்து இவர்கள் செய்யல, அதை நாம வந்து ரெண்டாவது இவர்கள் செய்யலங்கிறது நமக்கு பிரச்சனை, நாம அதை செய்வோம் அவ்வளவுதானே. கண்டிப்பா நம்ம அதை வந்து செய்வோம். அந்த 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 வழியில நாம வந்து பயணிப்போம். இந்த 50வது ஆண்டு பொன் விழால 234 தொகுதிக்கும் பயணிப்போம். தொகுதிக்கு 10 இடத்துல கொடியேற்ற விழா நிகழ்ச்சியில் அந்த 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தோடு பயணித்த, இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்த அந்த தொண்டனை தேடி சென்று நாம் அவர்களை கௌரவிப்போம். அங்க கொடி கம்பத்தை புதுப்பிப்போம், புது கொடி ஏற்றுவோம். அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு புத்துணர்ச்சியை நம்ம வந்து உண்டாக்குவோம். இது நடக்கிற பொழுது மக்கள் வந்து நிச்சயமாக நாம் என்றைக்கும் அதிமுக தான், எங்கள் சின்னம் இரட்டை இலை தான், நாங்கள் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் அம்மா வழி வந்தவர்கள் உறுதிப்படுத்துகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியாக, ஒன்றுபட்ட அதிமுகவாக, சாதிகளுக்கு மதங்களுக்கு ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக நாம வந்து இந்த இயக்கத்தை வழிநடத்திட்டு போலாம். இதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் எதிர்பார்த்தாங்க. அதை நம்ம செய்வோம். அதுவும் இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயம் தான், ஒரு சொல்லிக்கிறேன். முன்னாடி எல்லாம் அதிமுகங்கிறது ஒரே தான் இருக்கு. இப்ப நீங்க அதிமுகன்னு சொன்னா நீங்க இபிஎஸ்ஆ இல்ல ஓபிஎஸ்ஆன்னு கேட்கிற நிலைமை தானே இப்ப இருக்கு. நீங்க யாரோட டீம், நீங்க இபிஎஸ்ஆ இல்ல ஓபிஎஸ் அப்படின்னு இதெல்லாம் தனக்கு ஒரு பதவி வேணுங்கிறவன் போய் இபிஎஸ் அண்ணன் அவங்க ஆதரவாளர்னே எனக்கு இதை செய்யுங்க, இபிஎஸ் ஒரு பதவி வேணுங்கிறவன் இது. நமக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் கிடையாது. நம்ம அதிமுக, நம்ம எம்ஜிஆர் வழி வந்தவர்கள், அம்மா வழி வந்தவர்கள், நான் தாயே அதிமுக என்று நாம முன்னால போற பொழுது இவங்க எல்லாம் சுயநலவாதிகள் பின்னால ஒடியாந்துருவாங்க. அதனால அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க அடிக்கிற ஒரு கடல் அலைய போல, ஒரு சூறாவளிய போல, மிகப்பெரிய வெள்ளத்தை போல அந்த தொண்டர் பட்டாளம் அதை வந்து வழி நடத்திட்டு போற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
மனசுல வந்து சலனங்களோடு ஒதுங்கி நிற்கிறவர்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒடியாந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா பல மாற்று கட்சிகளுக்கு இப்ப போனாங்க பாருங்க, அவங்க எல்லாமே அதிமுகவை நான் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன், மிக வலிமையோடு இருக்குதுன்னு அந்த கீழ் மட்டத்தில் அப்படியே அந்த அடையாளம் தெரியாம அப்படியே கொஞ்சம் ஒதுக்குனவங்க, மாற்று கட்சிக்கு போனவங்க எல்லாம் திருப்பி இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் சரியில்லைங்க, அதனாலதான் நான் போனேன், இப்ப கட்சி நல்லா இருக்குதுங்க நான் வந்துட்டேன் என்று அவர்கள் எல்லாம் திரும்பி வந்துருவாங்க. அதனால நம்மை தலைமை சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா, அவ்வளவுதான். அதை நோக்கி நாம பயணிப்போம். மற்றவர்களை குறை சொல்வதை விட நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான வழியில நம்ம முன்னெடுப்போம். பேசுங்க சார். எஸ் சமஸ்வரன் வந்து கொடியேற்றுறது 50 வருடம் கட்சி வளர்த்த பெருமை சேர்க்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம் சார். அந்த திட்டத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணுமோ எங்க ஒன்றியத்துல இருந்து எங்க மாவட்டத்துல இருந்து சிறப்பா ஏற்பாடு பண்றோம் சார். நாங்கெல்லாம் உங்களுக்கு எந்த மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம் சார். ராமநாதபுரம் மாவட்டம். என்ன தொகுதி? எம்எல்ஏ தொகுதி எது? பரமக்குடி. பரமக்குடி சட்டமன்றம். பரமக்குடி ஒன்றியம். ஒன்றியம் பரமக்குடி ஒன்றியம். பரமக்குடி ஒன்றியம். சரி பண்ணுவோம். ஐயா வணக்கம் ஐயா. மதுரை மாவட்டம் முஸ்லிம்பட்டு சட்டமன்ற தொகுதி ஐயா. பேசுங்க. என் பேரு எஸ் அழகுராஜன் ஐயா. இந்த நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்கணும் ஐயா, அதான் என் முக்கிய மெயின் பாயிண்ட் இல்லைங்கய்யா. அது உங்க கையில இருக்கு, நாங்க உங்க வழியை பின்பற்றுவீங்க. அதாவது ஒன்றுபட்ட அதிமுக தேவைன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்கய்யா, அது உங்க கையில தான் இருக்கு. சரி பேசுங்க பேசுங்க. நீங்க இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க ஜூம் மீட்டிங் போட்டு நம்ம அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நான் வந்து வேடசுந்தர் தொகுதியிலிருந்து குஜிலிமரவடியில இருந்து பேசுறேங்கண்ணா. பேசுங்க. ஆனா இப்ப என்னன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் 2-3 நாள் மீட்டிங் கேட்டுட்டு தாங்க இருக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்றோம். நம்ம இப்ப கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறதா இருக்க எல்லாருமே அடிமட்ட தொண்டர்களா தான் இருக்கிறாங்க. இப்ப மாவட்ட செயலாளர் இருந்து கிளை செயலாளர் வரைக்கும் எல்லாருமே இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் 2 அணிக்கு கட்டுப்பட்டவங்களா தான் இருக்காங்க. அவங்கள உடைச்சு எப்படி நீங்க வந்து ஒருங்கிணைக்க முடியும்னு, அது எப்படி சாத்தியமாகும்னு சொல்றீங்க? இல்ல அதாவதுங்க, இந்த மாவட்ட செயலாளர் இந்த மேல இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சுயநலவாதிங்க. அவங்க காத்து எந்த திசையில அடிக்குதோ அந்த திசையை நோக்கி போயிருவாங்க. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை துவக்கின பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 4 எம்எல்ஏ கூட இந்த பக்கம் கிடையாது, எல்லாமே அன்னைக்கு திமுக தான் அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி ஜே அணியில பாருங்க, ஜா அணியில தான் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இருந்தாங்க. ஆனா ஜே அணி தான் கடைசியா வந்து நின்னுது. அது போல இதெல்லாம் போற போக்குல சில விஷயங்கள் வந்து தானா வந்துருங்க. ஏன்னா எதிர்த்து நின்று எதிர்த்து அரசியல் பண்ற அளவுக்கு இவங்க நேர்மையானவங்க இல்ல, வலிமையானவங்க இல்ல, திறமையானவங்க இல்ல. இவங்களுக்கு வந்து பொருளாதார இல்லைங்கண்ணா, பொருளாதார அளவுல இன்னைக்கு வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சரா இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ அவங்களா இருந்தவங்களாட்டும் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இப்ப கட்சி இருக்குது. இப்ப அவங்க பொருளாதார அளவுல எல்லாமே செலவு பண்ணி அவங்களோட ஆதரவாளர்கள் வச்சு எல்லாமே சாதிக்கிறாங்க. இப்ப உண்மை தொண்டர்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து எந்த ஆதரவும் இல்லை. இவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லாதப்ப எப்படி இதை சாதிக்க முடியும்? அதாவதுங்க, நீங்க வந்து நீங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதார வசதி எல்லாம் இல்ல. அன்னைக்கு திமுக இருந்த பொருளாதார வசதி என்ன, அண்ணா திமுக ஆரம்ப காலத்துல இருந்த பொருளாதார வசதி என்ன, ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி ஜே அணிகள்ல பாருங்க, அம்மா அவங்க வந்து அந்த இந்த தனி ஜே அணி அப்படிங்கிற பொழுது மிகப்பெரிய பொருளாதார வசதி எல்லாம் வந்து கிடையாது. அதனால சில விஷயங்கள் வந்து ஒரு ஒன்று திரண்டு ஒரு அடிக்கிற வெள்ளம் போல, நம்ம என்ன புதுக்கட்சியை நம்ம பண்ணணும்னு சொல்றோம், வலிமையோடு இருக்கிற 50 ஆண்டு கால திராவிட அரசியல்ல 30 ஆண்டு கால தமிழகத்தை ஆண்ட அதிமுக, அதுக்குன்னு ஒரு வலிமை இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தொண்டர் பலம் இருக்கு. அப்ப இந்த தொண்டர் பலம் ஒன்று திரண்டு பயணிக்கிற பொழுது பொறுப்பாளர்கள் நம்ம சீக்கிரம் போனோம் தப்ப அடுத்த தடவை நமக்கு இங்க சீட்டு கிடைக்கும், நமக்கு இந்த மாவட்ட பொறுப்பை தக்க வைக்க முடியும்னு சொல்லி அவங்க எல்லாம் நம்ம பின்னாடி வந்து ஒடியாந்துருவாங்க. அதையெல்லாம் நம்ம இப்ப பெருசாவே நீங்க அவங்களை கண்டுக்காதீங்கன்னு சொல்றாங்க. சரிங்க, நன்றிங்க. பிரபு விஸ்வநாதன் பேசு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப புதுசா அடிச்சுக்கிற அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் படம் போட்ட உறுப்பினர்கிட்ட தான் இப்போதைக்கு இருக்கிறது செல்லுபடி ஆகும். நம்ம இப்ப வந்து நம்மளால கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு திருப்பூர் மாவட்டத்துல வந்து ஒரு 60 பேர்த்து நீக்கிறது போது அதுல நான் என்னோட பேருமை ஒண்ணுங்க, திருப்பூர் சிவசாமி என்ன இருக்கிறாரு இல்லைங்க,
அவரோட பேர் நீக்கும் போது அந்த லிஸ்ட்ல நம்மளோட பேர் வந்தது. இப்ப கேட்டோம்னா என்னங்கிறாங்க, நீங்க பழைய இப்ப புதுக்காடு பிரகாரத்தை பொதுக்குழு செயற்குழுவுக்கு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கெல்லாம் உரிமை உண்டு. இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் படம் போட்டு உறுப்பினர் கார்டு வச்சிருந்தா தான் எந்த கோர்ட்டுக்கு போனா செல்லும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு பழைய உறுப்பினர் கார்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ண ஏதாவது பண்ண முடியும், சாதிக்க முடியுங்கிறீங்களா? இல்ல, அதாவது பொதுச் செயலாளர் தேர்தல் முதல்ல இவங்க நடத்தட்டும், அப்ப பார்ப்போம். ஒண்ணு, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் படம் போட்டு இவங்க பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தட்டும். அதுக்குள்ள இருக்கிறவன வெட்டிக்கிட்டு குத்திப்பான், அதனால அவங்களால நடத்த முடியாது. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நீதிமன்றங்கள் இருக்கிற வழக்கே அம்மா அவர்கள் மரணம் அடைகிற பொழுது 2016 வைத்திருந்த அந்த உறுப்பினர்களால ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா. அதுதான். ரெண்டாவதுங்க, ஒரு கட்சி அரசியல் பொது வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது நீங்க ஓட்டு எங்க, தொண்டர் பலம் எங்கேயோ அதுதான் நிக்கும். கண்டிப்பாங்க. தொண்டர் பலம் எங்கேயோ அதுதான் நிக்கும். 2 ஊழல் வழக்குல ஓபிஎஸ் இபிஎஸ் அரெஸ்ட் ஆகி போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எவனாவது அவங்க முன்னாடி நிப்பானா என்ன? இவ்வளவு பேரு சேர்ந்துதாங்க சசிகலாவை பொதுச் செயலர்னு சொன்னா. நான் ஒரே ஆள் தாங்க அன்னைக்கு எதிர்த்து நின்னேன். தேர்தல் ஆணையத்துல போய் பொதுக்குழுவுக்கு இதுக்கு அதிகாரமே கிடையாது, நீங்க பொதுச் செயலருக்கு தேர்தல் வைங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு யாருங்க போட்டாங்க? நான் தான் போய் தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்தேன். அதுலதான் தடுத்து நிறுத்தினாங்க. அன்னைக்கு முன்மொழிஞ்சது யாரு? ஓபிஎஸ். வழி முடிஞ்சது யாரு? எடப்பாடி. அது நின்னுதான், கடைசியில நிக்கல. இவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு தண்டனைன்னு வருகிற பொழுது வழி அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சசிகலான்னா யாரதுன்னு கேக்குறாரு எடப்பாடி. அப்ப அதனால நீங்க இதையெல்லாம் பொருட்டாவே நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வலிமையோடு இருந்தால் மிச்சம் தானா நடக்கும், மிச்சம் எல்லாம் நம்ம பின்னாடி வரும். கண்டிப்பா. என்ன இப்ப சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லைங்க, 1 கோடிக்கு மேல ஓட்டு வாங்கிக்கிறோம், நாங்க அதிமுக பலமா தான் இருக்கிறோம், தொண்டர்கள்லாம் பெரிய கிடையாது, பெரிய அளவுல எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்போ இப்ப பிரிஞ்சு போன எங்களை நீக்கப்பட்டதெல்லாம் நாங்க அதிமுக நீ உரிமையை கோர முடியாத அளவுக்கு தான் இருக்கிறோமாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி இல்ல. நீங்க சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி தனியா நின்னா 1 கோடிக்கு மேல ஓட்டு வாங்கிட்டாரு. ரெட்டலைக்கு கிடைச்சது. அந்த ரெட்டலையை கையில வச்சு ஒருத்தர் ஜெயிக்க முடியல, திருப்ப ஆட்சி அமைக்க முடியல, பாரதிய ஜனதா கட்சி விட்டு வெளியில கூட்டணி இல்லைன்னு வெளியில வர முடியல அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றது நியாயம். எப்பனா அவங்க மீண்டும் ஆட்சி அமைக்கிற நிலைக்கு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரி. அது அவங்களால வர முடியல. அப்ப அவங்க எல்லை இவ்வளவையும் பயன்படுத்தி இத்தனை கோடி செலவு பண்ணி இவ்வளவுதான். ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணாங்க. எம்எல்ஏ தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணாங்க. அப்ப என்ன மேக்சிமம் பாத்துட்டாங்க, முடியல. அப்ப கண்டிப்பா நம்ம இதை செஞ்சோம்னால மிச்சம் இருக்கிற விஷயங்கள் தானா நடக்கும். அப்புறம் நீங்க அரசியல்ங்கிறதுங்க அந்த நேரத்துல நடக்கிற அந்த நிகழ்வுகள், அந்த உணர்ச்சிகள், அந்த கொந்தளிப்புல நடக்கிறது. நாம தொண்டர்கள் பலத்தை இணைத்து நம்ம பயணிச்சாலும் மிச்சம் இருக்கிற விஷயங்கள் தானா நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா. அதுக்கான முன்னாடி கண்டிப்பா எடுக்கணுங்கண்ணா, விரைவில் எடுக்கணுங்கண்ணா. அதை நம்ம எடுப்போம். அதையா சரிங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க கண்ணன். வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. இப்போ இந்த ஏடிஎம்கே தோத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மெயினா இப்போ இந்த இது ஒதுக்குனாங்க இல்லைங்களா, ஏடிஎம்கே ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அதிக சலுகை எம்பிசி கோட்டாவில இருந்து இடஒதுக்கீடு அதிகமா பண்ணாங்க. மற்ற கம்யூனிட்டி பேஸ் எல்லாம் இன்னைக்கு வட மாவட்டத்துல இருக்கிறது பூராமே, தென் மாவட்டத்துல இருக்கிறது பூராமே இன்னைக்கு தோத்ததுக்கு காரணமே இந்த இடஒதுக்கீடு தான். சரியான தலைமை கிடையாது. ஒற்றை தலைமை இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு கட்சியிலுமே இன்னைக்கு பலமா வர முடியும். இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மொத்த டோட்டலுமே இன்னைக்கு நம்ம கட்சி இன்னைக்கு தோத்ததுக்கு காரணமே அதுதான். உங்களோட தலைமையில இல்ல, நீங்க ஒரு நல்ல சரியான விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இப்ப இதுல பாருங்க, 10.5% வன்னியர் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுங்கிறத அறிவிச்சது எடப்பாடி பழனிசாமி. மற்ற சமுதாய மக்கள் கோவித்து கொண்டு எதிராக போனது அதிமுகவுக்கு கடந்த எலெக்ஷன்ல. அப்ப அந்த முடிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிமுகவுக்கு. சரியா? ஸ்டாலின் பாருங்க, இவர் பண்ணனதை அவரு ஜியோவா போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு ராமதாஸும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க அவரை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப அதனால வரக்கூடிய பலன்கள்னு வருதுன்னா அத ஸ்டாலின்
திமுக கண்டிப்பா திமுக போயிடுச்சு அந்த முடிவால. அதனுடைய பலகீனங்கள் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பா 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 அதுதான் மெயினா காரணம். ரெண்டாவது வந்து ஒற்றை தலைமை எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் ஒற்றை தலைமை இருந்தா மட்டும்தான் ஒரு கட்சியோ ஒரு நிர்வாகமோ சிறப்பாக செயல்பட முடியும். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுனால இந்த கட்சி இன்னைக்கு வந்துட்டு பலம் இல்லாம, அதாவது பலம் இல்லாம இல்ல, தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, தொண்டர்கள் சரியா வழிநடத்த தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆமா, நன்றி. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு நல்ல ஒரு நம்ம அதாவது நம்முடைய அந்த கோஷமே கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். ஒரு ஒன்றுபட்ட அதிமுக வேணும், தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேணும், பிஜேபி இல்லாத கூட்டணி வேணும், சாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சியா இருக்கணும், ஊழல்வாதிகள் ஒதுக்கி வைக்கப்பட வேணும். இதுதான் நம்ம இதை நோக்கி பயணிக்கிற பொழுது நிச்சயம் எல்லாமே தானா நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. பேசுங்க கணேஷ். ஐயா, சோ இப்ப அண்ணன் கண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி எனக்கு 3 விஷயங்கள் ஐயா பேச வேண்டியது. நம்பர் 1 வந்து இப்போ நீங்க இந்தியா அளவுல பாத்தீங்கன்னா ஹோல் இந்தியாலேயே வந்து அரித்மெட்டிக்ஸ், அதாவது ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்க்கு மட்டும், நீங்க அந்த அரித்மெட்டிக்ஸ் விஷயத்துக்காக நான் ஜாதிய மதத்தை இழுக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மைனாரிட்டிஸ் எல்லாமே கன்சாலிடேட் ஆகும், மெஜாரிட்டி ஓட்டு என்னைக்குமே கன்சாலிடேட் ஆகாது. அது வந்து நீங்க ஐயா சொல்ற மாதிரி, இப்ப கண்ணன் சொன்ன மாதிரி ஜாதி விதியா தான் அது வந்து இந்தியா ஃபுல்லாவே அப்படிதான் நடக்குது, பாலிடிக்ஸும் சரி ஓட்டும் சரி. நீங்க இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னா கூட அவரு பசவராஜ் பொம்மையா யாருன்னே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல அவர் லிங்காயத்துங்கிற ஒரே ரீசனுக்காக தான் அவர் வந்து எடியூரப்பாவால கை காட்டப்பட்டாரு. ஈவன் தோ அங்க 5 பேர் 2வது நிலையில இருந்தாலும் அவரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம பண்ண பெரிய தப்பு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அழகா சொன்னீங்க அதை. ஒண்ணு ஒரு சமூகத்துக்கு மட்டும் அவங்க கொடுத்தது. 2வது வந்து எம்ஜிஆர் தலைவர் ஆரம்பிக்கும் போதும் ஒன்றிணைந்த மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் உங்களுக்கு தெரியும், நீங்க கூடயே பயணிச்சவர், நாங்கெல்லாம் பிறந்திருப்போமா கூட தெரியாது. அப்போ கூடயே பயணிச்சவர் நீங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த ஒன்றியத்தை வந்து ஒன்றிய மதுரை மாவட்டத்தை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. அவர் முதல்ல எம்எல்ஏவா ஜெயிச்ச போதும் சரி. ஏன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு தேசியமும் தெய்வீகமும் ஒண்ணுங்கிற ஒரு கோட்பாடு இருந்துச்சு. இது ஒரு நேஷனல் ஐடியாலஜி என்னைக்குமே பின்பற்றி போனாங்க. அன்னிலேருந்து அம்மாவும் அந்த இடத்த அப்படி கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. அந்த இடமும் சரி, இப்போ கொங்கு மண்டலமும் சரி, அந்த 2 மண்டலத்தையும் வச்சிருந்தாங்க. இவங்க எனக்கு நான் பார்த்த விஷயத்துப்படி எடப்பாடியார் வேணும்னே அவர் வந்து அவரோட எல்லா இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணி ஏடிஎம்கே தோத்தாலும் பரவாயில்ல ஓபிஎஸ் அழிக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக விட்டு கொடுத்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பெரியசாமி எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல யோசிச்சே பார்க்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ண ஓட் ஷேர் எல்லாம் டிஎம்கே எல்லாம் வந்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியாது என்ன? அதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ இவரை காலி பண்றதுக்காக தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணு போனோங்கிற ஒரு வெறியில அவரு சுனில வச்சு தோத்துட்டாரோங்கிறத என்னோட அபிப்பிராயம் சார். நான் உங்கள்கிட்ட அது ஒரு முதல் பாயிண்ட் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான கேள்விங்க ஐயா. இப்போ வந்து லெட்ஸ் அட்டாக் தி எனிமி ஃபர்ஸ்ட். ஸோ அப்படிங்கிற விஷயத்துல எனிமியை தோக்கடிக்கிறதுக்காக நண்பனுக்கு நண்பன் எதிரிங்கிற போக்குல இப்ப சசிகலா அம்மா அவங்கள ஒரு அழைப்பு இது பண்ணி இப்ப நம்ம இந்த கட்சியை நம்ம ஒண்ணு சேர்க்கணும், பழனிசாமி என்ன நீங்க வாங்கன்னு உங்களை சகோதரர் கூப்பிட்டாங்கன்னா நீங்க போவீங்களா ஐயா? இல்ல, அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் இது கஷ்டமான கேள்விதான். நீங்க வந்து இதுல ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல, இதுல ஒண்ணுமே இல்லை. அதாவது நம்ம சிந்தனையில தெளிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்வதென்றால் அவர்கள் அதிமுக தொண்டர்களால அந்த தேர்தல் நடத்தப்பட்டு தொண்டர்களால வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராகத்தான் இருக்கணும். அவரை மட்டும்தான் நான் தலைவராக ஏற்றுக்கொள்வேன். இது பல பேட்டிகள்ல நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப சப்போஸ் ஒன்றிணைந்த அதிமுக என்று நான் சொல்வது சசிகலா அவர்களையும் உள் அடக்கியது, ஓபிஎஸ்ஐயும் உள் அடக்கியது, இபிஎஸ்ஐயும் உள் அடக்கியது, புரட்சி தலைவர் காலத்துல இருந்து
இந்த கட்சியால பலனடைந்தவர்கள், அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். அம்மா காலத்துல இந்த கட்சியால பலனடைந்தவர்கள், அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா மாற்று கட்சிக்கு வேற வழி இல்லாம சந்தர்ப்ப சூழ்நிலையில மாறி சென்றவர்கள் கூட திரும்ப வரணும். ஒன்றுபட்ட அதிமுகவாக இது பயணிக்கணும். அப்படி பயணிக்கிற பொழுது இதனுடைய தலைமை யார் அப்படிங்கிறது தொண்டர்களால உருவாக்கப்படுகிற ஒரு தலைமையாக இருக்கணும். அந்த தலைமைங்கிறது கிளை, நகரம், ஒன்றியம், மாவட்டம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தலைமை வரைக்கும் அந்த தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயங்குற ஒரு கட்சியாக இருக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இந்த இயக்கம் எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னா, ஒரு தொகுதிக்கு யார் வேட்பாளர்னு வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ தொகுதிக்கு யார் வேட்பாளர், யாரை நிறுத்தலாம்னா, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தொகுதியில ஒரு 300 கிளைக்கழகங்கள் இருக்கா, அதிக கிளைக்கழகங்கள் யாரை ஆதரிக்குது, ஒரு 200 கிளை சேர்ந்து ஒருவரை ஆதரிக்குது, மிச்சம் ஒரு 100 கிளை இன்னொருவரை ஆதரிக்குதுன்னா என்ன சொல்லுவாங்க, ஏப்பா அவருக்கு 200 கிளை ஆதரவு இருக்கு, இந்த முறை அவர் போட்டியிடட்டும், நீங்க அடுத்த முறை யூனியன் சேர்மன் வரையில நீங்க நில்லுங்க என்று சமாதானப்படுத்துவாங்க. அப்ப தொண்டர்களாலதான் அங்க யார் வேட்பாளர்ங்கிறது வரும். நீங்க இந்த சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எடப்பாடி, ஓபிஎஸ் இப்ப இந்த காலகட்டத்துலதான் யாருக்கு சீட்டு கொடுக்கலாம், இவர் ஓபிஎஸ் ஆளா, இபிஎஸ் ஆளா, இல்ல சசிகலா ஆளா, நாளைக்கு இந்த கட்சியில இவர்கள் கண்ணை மூடிட்டு நம்மை ஆதரிப்பார்களா, நமக்கு இவர் அமைச்சராக்குனா கரெக்டா பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்களா, இதையெல்லாம் பார்த்து இந்த இயக்கத்தை சீரழிச்சிட்டாங்க. அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல எந்த விதமான சுயநலமும் கிடையாது. இந்த இயக்கம் எம்ஜிஆர் காலத்துல அதிமுக கட்சி எப்படி நடத்தப்பட்டதோ அதே போல நம்ம இப்ப இந்த கட்சியுடைய வழிமுறைகளை கொண்டு வரணும். அதை ஏற்று இணைந்து பயணிக்க வர்ற அவ்வளவு பேரை நம்ம சேர்த்துப்போம், அவ்வளவு பேரை நம்ம ஒன்றிணைப்போம். ஒன்றிணைக்கிற அதிமுக என்பது அவ்வளவு பேரும் சேர்ந்ததுதான். ஆனா இந்த வந்தா நான் தான் பொதுச் செயலர் வருவேன்னா நீ ஓரமா நில்லுன்னு சொல்லிடுவோம். தொண்டர்களாலதான் அந்த தலைமை உருவாக்கப்படணும். இப்படி நீங்க கட்டமைச்சீங்கன்னாதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல விழிப்புணர்வு அடைந்த இந்த இளைஞர்கள் மட்டத்துல இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு 100 ஆண்டு காலத்துக்கு அதிமுகவை வலிமையான கட்சியா நம்ம வைக்க முடியும். அதனால நீங்க தேர்தலில் இவர் ஏன் ஆளா, ஆளா, இவர் வந்தா நாளைக்கு எனக்கு ஜாலரா போடுவாரா, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அவர் அதிமுகவுக்கு விசுவாசமானவரா, அந்த தொகுதியில் இருக்கிற தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களா, அவரை வெற்றி பெற செய்வதற்கு அந்த பகுதி மக்கள் தயாராக இருக்கிறாங்களா, அவ்வளவுதான் பார்க்கணும். புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. ஓகேங்க, தேங்க்ஸ். அமானுல்லா பேசுங்க, அமானுல்லா. விஜயகுமார் பேசுங்க. ஹலோ சார். பேசுங்க சார். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் சிக்காடு கிராமத்தில் பேசுறேன் சார். சார் இப்ப நம்ம எதிர்கட்சியா கூட நம்ம ஏடிஎம்கே இருக்க முடியல சார் இப்போதைக்கு இந்த நிலைமையில. அதனால நம்ம ஒன்றுபட்ட நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவர் கேட்டாரு தனியால என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு தனியாலும் சேர்ந்து தான் ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு எம்எல்ஏ உருவாக்குறோம். இல்ல அப்படியே 100 பேர் இணைஞ்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் நீங்க தனியாளா இருக்கிறீங்கன்னா இந்த சேர்ல நான் என்ன 50 பேரே உட்கார வச்சுக்க முடியும்? அது கரெக்டா சார். இப்ப நாங்க இந்த நிகழ்ச்சியில நீங்க ஜூம்ல பாருங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 250 பேர் இன்னைக்கு கலந்துருக்கிறாங்க. ஒரு 1000 பேருக்கு மேல லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுல ட்விட்டர்ல ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சிகளை நம்ம இன்னைக்கு கொரோனா காலகட்டத்துல பொருள் செலவு இல்லாம எல்லா பகுதியில இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்களை நம்ம ஒருங்கிணைக்கிறோம்ல. அப்புறம் நீங்க தனியாளா இருக்கிறீங்க அப்படின்னா அது குதர்க்கம் தானே அது. ஆமா சார், ஒவ்வொரு தனியா தான் சார் ஒரு கேங் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பின்னாடி நாங்க 100 பேர் 200 பேர் நிக்கிறோம்ல சார், அப்ப எங்களுக்கு நாங்க ஒரு 10-20 பேர் சேர்ப்போம்ல சார், அதுமே சார் ஒரு டீம் உருவாக்க முடியும். இப்ப நாங்க ஏடிஎம்கே இருக்க எல்லாமே இப்ப வெறித்தனமா இருக்கோம் சார். எல்லாமே இப்ப மோடி வந்ததால இப்ப ஏடிஎம்கேன்றது எல்லாமே ஆயிரம் போல இருக்கு, பயமா இருக்கு சார். அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு இப்போதைக்கு நிலைமையில பார்த்தோன்னா. எதிர்கட்சியா கூட பேச முடியல சார், ஒரு அறிக்கை கூட விட மாட்டாங்க. இப்ப அண்ணாமலை அந்த மாதிரி தான் அறிக்கை விடுறாங்க சார். இப்ப நம்ம ஏடிஎம்கே ஒருத்தவங்க கூட அறிக்கை விடுறதும் இல்ல, அந்த ஏடிஎம்கே கட்சி இருக்க மாதிரி தெரியல. இவங்க 2 பேரும் இருந்துகிட்டு அவங்களுக்கு கும்பிட்டு போட்டுக்கிட்டு காலில் இருந்து கும்பிட்றது இதே வேலையா சார் இருக்காங்க. அதனால உங்க தலைமையில நீங்க இயங்கும் போது அவங்களுக்கு சப்போர்ட்டா அங்க இருப்போம் சார். நினைப்பியா நீங்க பேசுற மீட்டிங் எல்லாம் கேட்டுதான் இருக்கோம். போன டைம் தான் சார் பேசிட்டு இருக்கேன், 2 டைம் மீட்டிங் பார்த்துட்டு இருக்கேன் சார். இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் உங்கள்கிட்ட. அது மாதிரி நம்ம இல்ல, அதாவது அண்ணாமலைனா அவர் தான் சொல்லிட்டாரு 2026ல பிஜேபியில இருந்து 150 எம்எல்ஏக்கள்
சட்டமன்றத்துல இருப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பிஜேபி ஆட்சி அமைக்கிற வகையில வந்து அவர்கள் செயல்படுவார் சொல்லிட்டாங்க. இப்ப அதிமுக தான் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியை நம்ம அமைப்போம்னு. இவங்க இபிஎஸ், ஓபிஎஸ், தங்கமணி, வேலுமணி, கேபி முனுசாமி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த ஊழல் வழக்குகள்ல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க அதை அப்படியே விட்டுட்டு நம்ம கட்சியையும் தொண்டர்களையும் வலிமைப்படுத்தி நாம முன்னேறிட்டு இருந்தோம்னா இதுல யாரெல்லாம் வந்து இணைகிறார்களோ இணைச்சு நம்ம வந்து வழிநடத்தி கொண்டு போகலாம். ஆமா சார், அது மாதிரி சார் நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்க பேசவே சொன்னாங்க சார், நம்ம எல்லாம் வெளியே வந்துட்டோம்னா தானே நம்ம கூட வந்து ஆகணும். ஏன்னா இப்ப அவங்க தனியா இருந்தாங்கன்னா இப்ப நம்ம அவங்க கூட ஓட்டு போட்டாகணும். இப்ப நாங்க மக்களாகி நாங்க தான் ஓட்டு போட்டோம்னா நீங்க எம்எல்ஏ எம்பி ஆக முடியும். நாங்களே தப்பு செப்பரேட்டா வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? எந்த ஒரு கவுன்சிலர் கூட இருக்கட்டும், ஒரு மாவட்ட செயலாளர் கூட யாரும் சார் அவங்க பின்னாடி ஆளுநர் தான் சார் செயல்பட முடியும். வெறும் மாவட்ட செயலர் மட்டும் இருந்து என்ன ஓட்ட போட முடியும் சார்? அது போல வந்து சார் எல்லாம் ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அந்த பிஜேபி இல்லாம இருக்கணும்னு மெயினா நினைக்கிறேன் சார். பிஜேபி இருக்கணும், ஏடிமிக்க பயப்படி இருக்கும். அம்மா காலத்துல இருந்த மாதிரி செயல்படணும். அதாவது தொண்டர்களால ஏற்படுத்தப்படுகிற தலைமை ஒன்றுபட்ட அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி வந்து நம்ம வந்து பயணிப்போம். ஆமா சார். ராஜேஷ் பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம். டிரைவிங்ல இருக்கீங்களா? இல்ல ஆமா சார். அப்ப ஜூம் மீட்டிங்னால ரோடு சைடு நிப்பாட்டியாச்சு சார். வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் சார். நான் வந்து ஊரு வந்து பாலக்காடு சார். அப்ப நம்ம ஒரு 6 எலெக்ஷன்ல தனி கட்சி எலெக்ஷன்ல நாமினேஷன் கொடுத்தது. அப்புறம் வந்து நம்ம எம்ஜிஆர் சாரோட ஃபேனு, அம்மாவோட ஃபேனு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நமக்கு அம்மாவும் எம்ஜிஆர் சாரையும். அப்ப அதனால பாலக்காடுல இப்ப நிலவில முதல்ல எல்லாம் ஜில்லா பிரசிடண்டும் அம்மாவோட கட்சியில இருந்தாங்க, ஏடிஎம்கே இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல, எல்லாமே ஸ்லோவா வந்திருக்கு. இப்ப எப்படி சார் பாலக்காடு இல்லைன்னா கேரளாவுக்கு எப்படி நம்ம ஆட்சியோட யாராச்சும் இருக்காங்களா, பொறுப்பில் இருக்கிறாங்களா சொல்ல முடியுமா சார்? சரி, அது பண்ணுவோம். முதல்ல தமிழ்நாட்டுல கட்சியை வலிமைப்படுத்திக்குவோம், அப்புறம் கேரளாலையும் நம்ம பண்ணுவோம். தேர்தல் வர்ற பொழுது அது அந்த கேரளாலையும் நம்ம என்ன செய்ய முடியும்னு பார்ப்போம். ஏன்னா அதிமுக வந்து கேரளால நல்லா அங்க இருக்கிற தமிழர்கள் மத்தியில வலிமையா இருந்தது, மகாராஷ்டிரால இருந்தது, கர்நாடகால இருந்தது, பாண்டிச்சேரியில வந்து ஆட்சி அமைச்சிருந்தது. எல்லா பக்கமுமே நம்ம அதை ஒரு வலிமையோடு கொண்டு வரலாம். சரி சார். குன்னத்தூர் சாமிதுரை அன்மியூட் பண்ணுங்க சார். பேசுறேன் சார். பேசுங்க சார். சார் வணக்கம் சார். குன்னத்தூர் சார். கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க சார். நாங்க வந்து குன்னத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கருத்துக்கள் நீங்க வந்து பொது செயலாளர் யாரு என்னன்னு கேட்டுக்கிறீங்க. அது எல்லாருமே நல்லபடியா ஒற்றை தலைமை விரும்புறேன் நானு. ஒற்றை தலைமை இருந்தா நம்ம கட்சி செயல்பாடு நல்லா இருக்குங்க. அப்புறம் நீங்க எதாவது சொன்னீங்கன்னா கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். அதான் ஒற்றை தலைமை, அந்த தலைமையை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுற தலைமையா இருக்கணும். அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். எருமப்பட்டி நாமக்கல் ராமன். ஹலோ, பேசுங்க. நீங்க உங்க ஜூம் மீட்டிங்ல கலந்துகிட்ட அத்தனை தொண்டர்களும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்ல அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் வேணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதை நாங்களும் எதிர்பார்க்கிறோம். மற்ற தொண்டர்கள் எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும். அதாவது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி பொதுச் செயலாளர் வரணும் நீங்க சொல்றீங்க. அதை மற்ற தொழிலாளர்கள் எல்லாம் மற்ற தொண்டர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்றதுக்கு கீழே நாங்க கட்டுப்பட்டு நாங்க வர நாங்க தயாரா இருக்கோம். யோகநாத் பேசுங்க சார். வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் மாதூர் தொகுதி கன்னியோடி பேர் சார். பேசுங்க தம்பி. சார் இப்போ வந்து அதிமுக இந்த 10 வருஷமா ஆட்சி இருந்துச்சு. இந்த எலெக்ஷன்ல வந்து வடக்கு மேக்சிமம் வந்து நார்த்ல வந்து மேக்சிமம் புடிச்சாங்க, சவுத்ல தோத்துக்கு என்ன சார் காரணம்? இல்ல இது உங்க தொகுதி எது? ஆத்தூர் தொகுதி சார். ஆத்தூர் தொகுதி. உங்க தொகுதியில ஜெயிச்சீங்க, அதிமுக ஜெயிச்சதா? யார் ஜெயிச்சா? டிஎம்கே சார். எப்பவுமே ஏன் உங்க தொகுதியில ஏன் திமுக ஜெயிச்சது? ஏன் அதிமுக தோத்தது? உங்க தொகுதியில ஏன் தோத்தது சொல்லுங்க சார். தொண்டர்கள் அந்த அளவுக்கு பலம் இல்ல சார். மேக்சிமம் வந்து ஜாதி ஓட்டு தான் சார்.
நாங்களே முடிஞ்ச அளவுக்கு கேன்வாஸ் பண்ணா முடிஞ்ச அளவுக்கு விடிய விடிய உட்காந்து பார்த்துட்டா இருந்தோம். அப்படின்னு காசுக்கும் ஜாதிக்கும் தான் சார் மேக்ஸிமம் நீங்க முன்னுரிமை. அதெல்லாம் வந்து இந்த தடவை வந்து டெபாசிட் இல்லை சார் பாமக. நம்ம வந்து இந்த ஜாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த கட்சியை வழி நடத்தினோம்னா கட்சி வலிமையா இருக்கும், கட்சி தொண்டர்கள் வந்து வலிமையா இருப்பாங்க, அந்தந்த பகுதிகளில் வந்து மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. நம்ம அதுக்காக தான் நம்ம இந்த கட்சியை திருப்ப நல்ல முறையில கட்டமைக்க வேண்டும் என்பதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். சரி, ராஜா முகமது பேசுறீங்களா? நான் பேசுங்க. வணக்கண்ணா. வணக்கம். இங்க ஒருத்தர் சொன்னாரு நீங்க தனிமையில இருக்கேன்னு, தனி ஒரு ஆளுன்னு அப்புறம் போறாரு. இந்த ஓபிஎஸ் நாயும் எடப்பாடியும் தனியா நிக்க சொல்லுவாங்க. அவங்கன்னா ஒரு நாய் கூட இருக்காது. இவ்வளவு பேர் ஜூம் மீட்டிங் நடத்துறாங்க, நீங்க எல்லாம் தாக்கு பிடிக்கிறீங்க. இதை வந்து அவர் புரிய வைக்கணும் அவருக்கு. ரெண்டாவது, இப்ப நாங்க வந்து கொடியேத்த நான் ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடு பண்ணா இப்ப நான் உங்களை கூப்பிட்டு வந்தோம்னா அவங்க கொடியேத்த விட மாட்டாங்களா? என்ன பண்ணலாம் அதுக்கு? அதெல்லாம் அப்படிலாம் யாரும் தடுக்க மாட்டாங்க. யாரு தடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் முன்னாள் அமைச்சர், அவங்க தான் இருக்காங்களா? யாரும் தடுக்க மாட்டாங்க. அவரும் வந்து பக்கத்துல நின்று அவங்க வேணா என்னை நீக்கல, இப்ப அவங்க கட்சி விட்டு நிக்க அவர் வரக்கூடாது, நான் வரணுவாங்க. அப்போ உங்களை நான் முக்கியத்துவம் கொடுத்து எப்படி பண்ணோம்? அவரு வந்து நம்ம பக்கத்துல நிப்பாரு, கவலையா அவர் உங்களை வர வேணாம்னு. அதெல்லாம் நீங்க இப்ப நம்ம பகிரங்கமா அறிவிச்சுட்டு தானே வந்து போறோம். அந்த கொடி அறிவிச்சுட்டு தானே போனோம். நாங்க வச்சுட்டேன் கொடி போறேன், 18 வார்டுல 18 கொடி ஏத்த போறேன், யார் கொடி ஏத்த சொல்லிட்டேன் நானு. அப்போ அவங்கதான் வருவானுவாங்க. நான் செலவு பண்ணி அவங்களையும் ஏத்துனா அவங்கதான் கட்சிக்கு லாய்க்கு இல்லாதவங்களா இருக்காங்களா, மக்கள் தொண்டர்களுக்கு கவனிக்காம இருக்காங்களா? நீங்க இப்ப நம்ம களத்துல இறங்கணும்னாலே உங்களுக்கு அப்புறம் தெரியுமில்ல, தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படிங்கறது வந்து தெரியும். அப்புறம் அவங்களும் எல்லாம் நிலவரம் புரிஞ்சு நெளிவு சொல்லிவா நடந்துக்குவாங்க. ரெண்டாவது, நம்ம நிகழ்ச்சி 1 வருஷம் நடத்துறோம் அக்டோபர்ல இருந்து. அவங்க எல்லாம் பாளையங்கோட்டையில் இருக்காங்களா, மதுரை சென்ட்ரல்ல இருக்காங்களா, இல்ல புழல்ல இருக்காங்களான்னு பார்ப்போம். விடுங்க, அவங்கள பத்தி நம்ம இப்ப கவலைப்பட்டுக்கிறோம். அவங்க அந்த நேரத்துல அவங்க எங்க இருப்பாங்கன்னே தெரியலையே. இப்ப எனக்கு அதுதான் இப்ப சிக்கல், வேற ஒண்ணு இல்ல. நான் எந்த ஏற்பாடு சிக்கல் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சது இல்ல. பாளையங்கோட்டையா, மதுரையா, திருநெல்வேலியா, வந்து சேலமா, புழலா, அதுல இருந்து அவங்க எல்லாம் மீண்டு வரட்டும். சரி சரி. ஆமா, நாங்க பத்திரமா இப்ப எப்படி எடப்பாடி வந்து சசிகலாவை அனுப்பிச்சு வச்சாருல, அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம கட்சியை பலப்படுத்தி வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லிடலாம். முதல்ல பிடிச்சாதான் இல்லைன்னா ரொம்ப மோசமா பண்ண முதல்ல நீங்க கட்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. நம்ம கேஸ் கட்சி பார்த்து எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, இது மூலியமாவே. ஏன்னா டிவில எல்லாம் சொல்றாங்க உங்க பேரை வரமாட்டேன், சசிகலா பேர் தான் வருது அந்த கேஸ பத்தி, உங்க பேரை சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம். டிவில பேர் வரணுங்கிறதுக்காக நம்ம போய் ஒரு விஷயம் செய்யக்கூடாது இல்ல. நம்ம செய்யற நிகழ்ச்சிகள் செய்தி ஆகணும். செய்திக்காக நம்ம நிகழ்ச்சி பண்ணக்கூடாது. எதுவுமே நான் ஸ்ட்ராங்கா பேசிடுவேன், அதனால. ஆனா எப்பவுமே நான் உங்க பக்கம் தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு பயம் இல்ல, அதனாலதான் சொல்றேன். இந்த 110வது நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு பேர், கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 75 பேர் 78 பேர் பேசணும்னு வாய்ப்பு கேட்டிருக்கீங்க. அதுல பேசினவங்க வந்து 23 பேர் பேசியிருக்கீங்க. இது வரைக்கும் 23 பேர் கலந்துகிட்டு பேசியிருக்கீங்க. 78 பேர் பேசுவதற்காக வாய்ப்பு கேட்டிருக்காங்க. மொத்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க இன்னைக்கு இந்த ஜூம் இதுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள ஆப்ல வந்தவங்க 200க்கு மேற்பட்டவர்கள் இதுல வந்து வந்திருக்காங்க. 78 பேர் பேச வாய்ப்பு கேட்டிருக்காங்க. 23 பேர் 1.5 மணி நேரத்துல வந்து பேசியிருக்காங்க. என்னோடது என்ன, நான் பேசுறது அவங்க பேசுறது எல்லாம் சேர்த்து 1.5 மணி நேரத்துல 23 பேர் வந்து நம்ம விவாதிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் வந்து இதுல லைவ்ல, பேஸ்புக் லைவ்ல வந்து பார்த்திருக்காங்க, யூடியூப் லைவ்ல கலந்துருக்கிறாங்க. அதுல அவங்க கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிங்கிறது 8ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கு. இப்ப நீங்க இதுல யாரெல்லாம் பேசுனீங்களோ, நீங்க உங்க பேசின பகுதி வேணும்னா என்னுடைய உதவியாளர்கிட்ட வாங்கிக்கலாம். உங்க பகுதிகளில் இந்த சமூக வலைதளங்கள் மூலமா உங்க நண்பர்கள்ட்ட, நம்ம கட்சிக்காரங்கிட்ட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்களையும் வந்து இதுல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க சொல்லுங்க. நிச்சயமாக 2026ல அதிமுக ஆட்சியை நம்ம அமைப்போம். வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல ஒன்றுபட்ட அதிமுகவாக, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாத அதிமுகவாக, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட
தலைமையை கொண்ட அதிமுகவாக, சாதிகளுக்கும் மதங்களுக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அதிமுகவாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எப்படி இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டதோ அது போல வழிநடத்தப்படுகிற அதிமுகவாக நம்ம உருவாக்குவோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.